கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு இந்த சம்பவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல், கொஞ்சம் கூட அவளுடைய சரீரத்துல ஒரு குணம் அடையாமல் அவள் வருத்தப்படுகிற பொழுது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாளாம். இயேசுவை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவள் கேள்விப்பட்டு அவளுக்கு உள்ள ஒரு விசுவாசம் வருது. அது எப்படின்னா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, அப்போ நான் போவேன், அவருடைய வல்லமை அவருடைய வஸ்திரத்துல நிச்சயம் இருக்கும், நான் அவர் வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன். அப்போ இந்த இடத்துல அந்த பெண் இயேசுவினிடத்துல போய் ஜெபிக்க கூட இல்லை, அங்க அவளுக்கு விசுவாசம் மட்டும்தான் இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும் நம்ம சுகத்திற்காக, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த பெண் ஒரு வார்த்தை கூட ஜெபிக்கல. அவளுடைய விசுவாசம் தேவனுடைய வல்லமையை குறித்து அவள் கேள்விப்பட்டதிலிருந்து அவளுடைய விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. அங்க அவளுக்கு ஒரு டைம் லிமிட் இல்லை, நான் போவேன், நான் தொடுவேன், நான் உடனடியாக சுகமாவேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவள் அங்கு செல்கிறாள். அங்கே போய் அவருடைய வஸ்திரத்தை, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொடுறாளாம். அடுத்த செகண்ட் அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாளாம். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறப்போ இயேசுவுக்கு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து, என் வஸ்திரங்களை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். அப்போ இன்றைக்கு இயேசுதான் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்ம வேத புத்தகத்துல அவருடைய வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகள் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் நம்முடைய ஆவியில் எடுத்துக்கொண்டு அதை நம் சரீரத்திற்கு கடத்துவோம் என்றால் நிச்சயம் சுகம் என்பது நமக்கு அவருடைய சித்தமாகும். அது நம்முடைய பிறப்பு உரிமையாகும். அப்போ இன்றைக்கு நம்ம எத்தனையோ நாட்கள் நீங்க இதுவரைக்கும் ஜெபித்து கொண்டிருக்கலாம் சுகத்துக்காக. இல்ல, அவருடைய வல்லமை இன்றைக்கு மகா பெரியது. நான் அவருடைய தழும்புகளால் குணமாகி இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க அனுபவபூர்வமா உங்க சரீரத்துல நீங்க அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க கொண்டு வரும்போது உடனடியான சுகம் உங்கள் சரீரத்துல நீங்கள் செயல்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. அதனாலதான் இயேசு கூட சொல்றாரு, ஏன் வல்லமை உனக்கு சுகம் கொடுத்ததுன்னு அவர் சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதே வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு இதை கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் இன்றைக்கு உங்களை ரட்சிக்கிறதாம். நீங்கள் சமாதானத்தோடு போய் உங்கள் வேதனை நீங்கி நீங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உங்களை வாழ்த்துகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையும் வேரோடு பிடுங்கி நான் பாதாளத்துக்குள் தள்ளுகிறேன். ஒவ்வொருவரையும் அவருடைய சரீரத்தின் கட்டுகளிலிருந்து, பலவீன கட்டுகளிலிருந்து அவர்களை நான் கட்டவிழ்க்கிறேன், விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, இதை விசுவாசித்து இந்த ஜெபத்தை என் கூட அப்பா அக்ரி பண்ணி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுவிக்கிறதற்காய், சுகத்தை கொடுக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிதான ஒரு விடுதலை இன்றைக்கு நீர் தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி, கன, மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.